கார்த்திகை மாதம் வெஜ் ஸ்பெஷல் புதினா புலாவ். வீக்கெண்ட் ஃப்ரிட்ஜில் மிச்சம் இருக்கிற புதினா அண்ட் கொத்தமல்லி வச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். புதினா கொத்தமல்லி யூஸ்வலாக சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக நேம் வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இதுக்கு காம்போ பொட்டேட்டோ அண்ட் மீல் மேக்கர் ரோஸ்ட் நல்லாயிருக்கும்ல. ஃபஸ்ட்டு புலாவுக்கு வாஷ் பண்ண புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஆயில் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டு தின்னாக ஸ்லைஸ் கட் பண்ண ஆனியன் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குயிக்காக வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட், நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1:1 ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் ரைஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த புதினா பேஸ்ட் ஆட் பண்ணி ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பவுடர் ஸ்பைசஸ் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா அரைக்கும் போதும் தாளிக்கும் போதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டோம். கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு அகைன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் மீல் மேக்கர் உரிச்ச பட்டாணி, இது உங்கள் விஷ், ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் வாட்டர், மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதித்த உடனே இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ். தென் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்தால் புதினா புலாவ் ஆர் பிரியாணி ரெடி. லாஸ்ட்டில் இதில் பன்னீர் வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தென் கீயில் ஃப்ரை பண்ண கேஷ்யூ அண்ட் திராட்சை. எம்மி. நெக்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ண பொட்டேட்டோவை ரொம்ப பாயில் பண்ணாமல் ஜஸ்ட் 1 பாயில் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டேட்டோவை எடுத்து கடாயில் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் போட்டுட்டு ஃபுல் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 4 to 5 minutes நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே ஸ்பைசஸ் ஆட் பண்ணால் கடாயில் ஒட்டிக்கும். ஸோ மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர், உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டா ரொம்ப ட்ரை ஆகிடும். 5 minutes நல்லா சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணால் பொட்டேட்டோ மீல் மேக்கர் ரோஸ்ட் ரெடி. மஸ்ட் ட்ரை. முடிச்சுக்கலான்னு பார்த்தா எங்கள் வீட்டு குட்டி வாண்டு ரோஸ் மில்க் வேணும்னு ஒரே இடம். எனக்கு வாட்டரில் போட்டுக்கிட்டேன். அவருக்கு பால் ஷர்பத். இதில் பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ், ரோஸ் ஷர்பத், மில்க்லாம் சேர்த்து வேணும்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டால் எம்மியான மில்க் ஷர்பத். அவ்வளோதான்.